விடுதலையோ கொட்டுக்காளி மாதிரியோ இல்லை அப்படின்றது நிறைய இடத்துல நாங்கள் சொல்லிட்டு வரோம். அதை தாண்டி எனக்கு நம்ம வாழ்க்கைக்கு நம்ம வாழ்வியலில் ரொம்ப நெருக்கமான ரொம்ப ஒரு உண்மையான ஒரு கதை இது. ரொம்ப நெருக்கமான ஒரு 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 படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால்தான் இந்த கதை என்கிட்ட சொன்ன உடனேயே நான் கண்டிப்பாக நான் அந்த பாண்டி கேரக்டர் நான் நடிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். இது எல்லா இடத்துலையுமே நிறைய இடத்துல நடந்திருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி கதையை கமர்ஷியலாக இதுவும் கமர்ஷியல் இல்லைன்னு நான் சொல்லலை. இதுவும் கண்டிப்பாக அங்கங்கே உங்கள் என்டர் டைம் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா விதத்திலையும் ஒரு படம் சொல்கிறதுக்கு எல்லா இயக்குநர்கள் இருக்காங்க, அதுக்கான மக்களும் எல்லாருமே இருக்காங்க. எல்லா படத்தையும் நம்ம பார்த்து வரவேற்றுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி படங்கள் ஒரு உலக சினிமாங்கிற இன்னைக்கு எத்தனையோ உலக சினிமா நம்ம பாராட்டுறோம். உதாரணத்துக்கு நீங்கள் அந்த படம் பாருங்கள், இந்த படம் பாருங்கள், ஒரு 4 பேர் தான் நடிச்சிருப்பாங்க, 3 பேர் தான் நடிச்சிருப்பாங்க, ஒரு கிராமத்துக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் அந்த படம் பாருங்கள், மிரட்டியிருப்பாங்க, அவங்கள வாழ்வியலில் சொல்லியிருப்பாங்க, நம்ம எவ்வளோ சொல்கிற இல்லை இதை. அதே மாதிரி தான் இந்த படமும் நம்ம படமும் ஒரு உலக படம் தான். நம்ம படங்களை உலக அளவில் அவங்க அவ்வளோ பேர் இன்றைக்கி அதை பாராட்டி இன்றைக்கி நிறைய அவார்டுகள் வாங்கியிருக்கு. பெர்லின்லாம் அவ்வளோ பேர் இந்த படத்தை பாராட்டி பேசுகிறாங்க. அப்படின்னப்போ நம்ம மக்கள் ஏன் கண்டிப்பாக நம்ம கதையை புரிஞ்சுக்கிற மாட்டாங்க, ஏன் நம்ம படத்துக்கு வரவேற்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படத்துக்கும் ஒரு வரவேற்பு நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் இன்னும் சில விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரெகுலராக இருக்கிற அந்த சினிமா வரமுறை இல்லாமல், அந்த சினிமா ஃபார்மெட் ரெகுலராக இல்லாமல் இது டோட்டலாக ஒரு வேறு மாதிரி ஒரு முயற்சி பண்ணியிருக்காரு. இப்படி இந்த படத்தை இப்படி தான் பண்ணணும்னு நினச்சது அவர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக வேறு மாதிரி நினச்சாலும் பண்ணியிருக்கலாம். இல்லை தயாரிப்பாளரும் கூட இதை இன்னும் 5 கோடி எக்ஸ்ட்ரா போட்டு இன்னும் வேறு மாதிரி ரெகுலராக பண்ணியிருக்கலாம். அது இல்லாமல் இப்படி ஒரு படம், இப்படி ஒரு மேக்கிங் நான் வேணும், ரொம்ப நெருக்கமாக கொண்டு எல்லாத்துக்கும் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சி அவர் பண்ணியிருக்காரு. நான் பாண்டியா நடிச்சிருக்கேன், அந்த மீனா கேட்டு இது எல்லாமே உண்மை. கண்டிப்பாக நீங்களும் அதே மாதிரி இதில் நடிக்கிற ஆர்டிஸ்ட் இப்போ எனக்கு எப்படி ஒரு ஆசை வந்துச்சு இல்லை நடிக்கணும் அப்படின்றது, நீங்களும் அதே மாதிரி கண்டிப்பாக இந்த படத்தையும் தவற விடக்கூடாது. இந்த படம் திரைக்கு வரணும். இங்கே அவார்டு படம் அப்படின்றாலே நம்ம எல்லாமே நினைக்காங்க, ஆடியன்ஸ் யோசிக்காங்க, அவார்டு படமாக அப்போ நம்ம பார்க்குற படம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாருமே. அது கிடையாது. அவார்டு படங்கள் எல்லாரும் பார்க்க வேண்டிய படத்தை தான் ஒரு படத்துக்கு விருதே கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். சில விஷயங்கள் ஒரு கமர்ஷியலாக சில விஷயங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு அவார்டுன்றாலே கண்டிப்பாக எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஆனால் இந்த படத்தையும் நீங்கள் ஒரு அவார்டு படம் வேறு மாதிரி யோசிச்சு தள்ளாமல் இதை ஜனங்க கிட்ட கொண்டு சேருங்க. அப்புறம் எப்படி தான் இந்த மாதிரி படங்கள் தியேட்டருக்கு வருது? இல்லாட்டா இந்த மாதிரி படங்களை நம்மளுக்குள்ளே ஒரு 10 பேர்த்துக்குள்ளே எடுத்துக்கிட்டு ஒரு கம்மியான அமௌண்ட்டு போட்டு 10 பேர்த்துக்கு எடுத்துகிட்டு எங்கேயோ ஒரு 2 நாட்டில் அவார்டு வாங்கியிருக்கு, ஒரு 4 நாட்டில் அவார்டு வாங்கியிருக்கு, 2 ஸ்டேட்டில் அவார்டு வாங்கியிருக்கு, டோட்டலாமே பார்வையாளர்கள் கம்மியாக ஒரு ஒதுக்கப்பட்ட படமாக அது நிறையா படங்கள் அப்படி ஆகிடுது. இல்லை அந்த படங்கள் சபைக்கு கொண்டு எல்லாருமே பார்க்கணும், ஏன் விருது கொடுக்குறாங்க, இந்த படத்தில் என்ன தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு படமாக மக்கள்கிட்ட கொண்டு நீங்கள் சேர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. இந்த படம் இப்போ நீங்கள் ஓகே இந்த படம் இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க. இதில் டெக்னிக்கலாக அவ்வளோ ஒர்க் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு கணேஷ் சிவா எடிட்டர், அவர் இந்த படத்துக்கு எப்படி பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் இந்த மியூசிக் இல்லை உங்களுக்கு இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு போனாங்க, எங்களுக்கு மியூசிக் இல்லாதே எங்களுக்கு ஃபீல் ஆகலை அப்படின்னு. அதுக்கு முழுக்க காரணமான சுரேன், இவர் தான் சவுண்ட் டிசைனர். இவங்க தான் அழகு கூத்தனண்ணன். அவர் இப்போ அங்கே ப்ரொடக்ஷன் சவுண்டு பண்ண ரமேஷ் ராவ், இவங்களாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்க ஒரு நண்பர்களுக்கான தான் என்னால் இதை கொண்டு இங்கே சேர்க்க முடியுது. இவங்ககிட்டையும் நீங்கள் அதை சில பேர் கேட்டாங்க, அந்த கிளைமேக்ஸ் புரியல அப்படின்னு சொன்னாங்க. அது என்னென்னா அந்த கிளைமேக்ஸ் அது பாண்டியாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்றல அந்த பேண்டாப்பில் அவர் அப்படியே இயக்குனர் விட்டுட்டார். அதுக்கு ஒரு ஷார்ட் வச்சு கிளியர் பண்ணியிருந்துருக்கலாம். இல்லை எல்லாத்துக்கும் புரியும். அது அவன் பாண்டி பார்த்துட்டான், ஃபைனலாக அவன் என்ன முடிவெடுக்கிறான்றது அப்படியே விட்டார். அதுதான் நீங்கள் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதுதான் அந்த கிளைமேக்ஸ் நினைக்கிறேன். அப்புறம் டிஓபி சக்திவேல், இதோட விசுவலாக எப்படி இருக்குன்னு இவர் தான் முழுக்க அவங்களோட பண்ணது. தேங்க்யூ. ஓகே.